நேயர்களே, நம்முடைய தலைநகர் சென்னையில் அமைந்துள்ள அரண்மனைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தலைநகரமான சிங்கார சென்னைக்கு இன்று சென்ட்ரல் ரயில்வே நிலையம், நேப்பியர் பாலம், வள்ளுவர் கோட்டம், LIC, மெரினா கடற்கரை என பல்வேறு அடையாளங்கள் இருக்கின்றன. தெற்கு பகுதி இந்தியாவை பொறுத்தவரை சென்னை மாநகரம் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. அதற்கு முதன்மையாக காரணம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் சென்னை தலைமை இடமாக கொண்டு இயக்கப்பட்டதுதான். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் தற்போதைய தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. சென்னை மெட்ராஸ் என அழைக்கப்பட்டது. இதனிடையே இப்பகுதியில் இருந்த மன்னர்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்களின் அரண்மனைகள் இப்போது கூட சென்னையில் உள்ளது. இது பற்றி உங்களுக்கு தெரியுமா? சென்னையில் முக்கிய பகுதியாக இருக்கும் ராயப்பேட்டையில் 16 ஏக்கரில் ஒரு பெரிய அரண்மனை இருக்கிறது. இங்கு தற்போதும் மன்னர் குடும்பத்தினரின் வம்சாவழியினர் வாழ்ந்து வருகின்றனர். இந்த அரண்மனை குறித்த தகவல்களை இப்பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஆற்காடு நவாப் பற்றி வரலாற்றில் படித்திருப்பீர்கள். அவர்கள் ஆட்சி செய்த பகுதியில் சென்னையின் சில பாகங்களும் அடங்கும். சென்னை கடற்கரை அருகில் அமைந்துள்ள சேப்பாக்கத்தில் தான் ஆற்காடு நவாபின் அரண்மனை அமைக்கப்பட்டு இருந்தது. 1768 ஆண்டு முதல் 1855 ஆண்டு வரை ஆற்காடு நவாப் அங்குதான் வாழ்ந்து வந்தார். 1855 ஆண்டு ஆங்கிலேயர்களின் வாரிசு இழப்பு கொள்கையின்படி ஆற்காடு நவாபின் ஆட்சியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். அதன் பிறகு திருவல்லிக்கேணி பிரதான சாலையில் ஷாதி மஹால் என்ற சிறிய இடத்தில் ஆற்காடு நவாபின் குடும்பம் வாழ்ந்து வந்தனர். ஆங்கிலேயர்களுடனான நல்ல உடன்படிக்கையில் இருந்த ஆற்காடு நவாபிற்கு அந்த சிறிய இடம் சரியானது இல்லை என்று கருதிய ஆங்கிலேயர்கள் ராயப்பேட்டையில் இருக்கும் அமீர் மஹால் என்ற பெரிய அரண்மனையை அளித்தனர். 1898 ஆண்டு இந்தோ சர்ச்னிக் முறையில் கட்டப்பட்ட அமீர் மஹாலை ஆங்கிலேயர்கள் அரசு அலுவலகங்களாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் 1876 ஆண்டு இந்த மஹாலை நவாப் குடும்பம் வசிப்பதற்கான இடமாக மாற்றினர். அங்கு குடியேறிய ஆற்காடு நவாப் குடும்பம் தற்போது வரை அங்குதான் வசித்து வருகின்றனர். முகமது அப்துல் அலி நவாப் தற்போதைய ஆற்காடு நவாபின் மன்னராக உள்ளார். இவர் அவரின் குடும்பத்தினருடன் அமீர் மஹாலில் அரண்மனையில் தான் வசித்து வருகின்றனர். இதனிடையே அவர்கள் வாழ்ந்த சேப்பாக்கம் அரண்மனை என்ன ஆனது என்ற கேள்வி அனைவரிடம் எழும். அரசு உடைமையாக்கப்பட்ட அந்த அரண்மனை ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பின்பு அரசிடமே வந்துள்ளது. தற்போது தமிழ்நாடு அரசின் அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, புதுமையாக இருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.